கடலூர் அருகே சொத்து பிரச்சனையில் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் தனது சகோதரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவர் மனு அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரி தாலுகா பரங்கிப்பேட்டை வல்லம் தச்சுக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளி ராஜேஷ். இவருடைய தாயாருக்கு சொந்தமான இடத்தில் சாலை அமைப்பதற்காக நெடுஞ்சாலைத்துறை சார்பாக 10 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த பணத்தை ராஜேஷின் மூத்த சகோதரி மேனகா போலியாக கையொப்பமிட்டு வங்கியில் இருந்து எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது. இது பற்றி கேட்டபோது மேனகா தனது கணவருடன் சேர்ந்து தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக பரங்கிமேட்டை காவல் நிலையத்தில் ராஜேஷ் புகார் அளித்துள்ளார். இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி தனது மனுவில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தச்சக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் மாற்றுத்திறனாளி. அவருடைய சகோதரி மேனகா அவர்கள் அவருக்கு சேர வேண்டிய 10 லட்சம் ரூபாய் பணத்தை அவர் போல போலியாக கையெழுத்து போட்டு அந்த 10 லட்சத்தை வங்கியிலிருந்து பெற்றுள்ளார்.